Hi friends, welcome and welcome back to our channel Beauty Recipes Tamil. இவ்வளோ மேக்கப்பா அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து அதிர்ந்து போகிற மாதிரி கேட்டால் கூட அது ஒரு கேலியாக எடுத்துக்காமல் நம்ம சருமத்துக்கான எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம முகம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் அழக சாதன பொருட்களை வாங்குறதுக்கு நிறையவே காசு செலவு பண்ணுறாங்க. ஆனால் சரியான அளவு சரியான முறைப்படி பயன்படுத்துகிறோமா அப்படின்றது தான் இங்கே பெரிய கேள்வியே. ஸோ அளவுக்கு அதிகமாக காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அது எப்படிப்பட்ட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். சில பேர் முகத்தை கழுவின உடனே மேக்கப் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியெல்லாம் செய்கிறதுனால நேரம் ஆக ஆக உங்கள் சருமம் தாங்க ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சன்ஸ்க்ரீன் லோஷனை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேக்கப் போடணும். இப்போது நீங்கள் ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும், எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு எண்ணெய் சருமமாக இருக்கும், இல்லை சில பேருக்கு வறண்ட சருமமாக இருக்கும். ஸோ அவங்க ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுமே அதை வாங்கி யூஸ் பண்ணும்பொழுது அவங்க முகத்தில் கரும்புள்ளிகள் வெண்திட்டுக்கள்லாம் வராமல் இருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகப்பரு சரும அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு தாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க ஒரு தடவை டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அழகு சாதன பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது தாங்க சிறந்த வழி. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முகப்பருக்கள் உங்கள் முகம் முழுக்க பரவறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மேக்கப் எவ்வளோ நேரம் முகத்தில் இருக்கலாம் அப்படின்றது நீங்கள் பயன்படுத்துகிற காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை பற்றி பொறுத்து தாங்க இருக்குது. பொதுவாக மேக்கப் வந்து உங்கள் முகத்தில் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபவுண்டேஷன் இல்லைனா நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்பொழுது நம்ம மேக்கப் நம்ம ஃபேஸில் ரொம்ப நாள் இருந்தால் கூட நாள் போக போக நம்ம ஃபேஸில் இருக்க பொலிவையை அது எடுக்க வச்சிடும். அடுத்ததாக கண்களுக்கு மேல் பகுதியாக உள்ள இமைகள் மேலே செயற்கையாக அந்த இமைகளை பொருத்தும் பொழுது அதை ரிமூவ் பண்ணும்பொழுது கண்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா செயற்கை இமைகளில் இருக்கிற அந்த பசை இருக்குது இல்லைங்களா, அது நம்ம சருமத்திற்கு அலர்ஜியும் உண்டாக்குமா. ஸோ கவனமாக இருக்க சொல்கிறாங்க. குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சருமத்திற்கு பொருந்தாத நிறங்களை எப்பொழுதுமே தேர்வு செய்யவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம உடம்பு ஒரு கலரில் இருக்கும், நம்ம முகத்துக்கு அதை அப்ளை பண்ணும்பொழுது நம்ம உடம்புல இருந்து நம்ம முகத்தை தனியாக காட்டும். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணும்பொழுது பக்க விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கும் அது நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் விட நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் போடுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறோமோ அதே போலவே மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம ரொம்ப கவனம் கொடுக்கணுங்க. தரமான மேக்கப் ப்ராடக்ட்ஸை வாங்குற மாதிரியே மேக்கப் ரிவ்யூயிங் சாதங்களையும் நீங்கள் வாங்கணுங்க. ஸோ மேக்கப் போடுறத விட அதை மறக்காமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் முறையாகவும் ஒழுங்காகவும் அதை ரிமூவ் பண்ணுறதுல தாங்க நம்மளுடைய சருமத்துடைய ஆரோக்கியமும் பொலிவும் இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது போல் இந்த வீடியோக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது போல் பயனுள்ள ஹெல்த் டிப் வீடியோஸோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.